மகிழ்ச்சியாக இருக்குது. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லணும், உன்னை பயிற்சி கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் நான் வாழ்த்து சொல்லணும். அதை கடந்து உங்கள் அப்பா கொஞ்சம் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்களே சாப்பாடெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போய்டுற லெவலுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இருந்தது. அந்த வகையில் நீ பாஸ் ஆகினது பெரிய விஷயம். எப்படி பாஸ் ஆன பிரியா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி, வாட் மேட் யூ டு கெட் பாஸ் மார்க்? எல்லா டீச்சர்ஸும் என்னை கைட் பண்ணதால நான் பாஸ் ஆனேன் சிஸ்டர். எப்படி, எங்கே இருந்து படிச்சிங்க? சி கிளாஸ். தனியாக செப்பரேட் கோச்சிங் பண்ணாங்க இல்லையா? அதில் உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க சூழல் அமைஞ்சதா? ஆமாம் சிஸ்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனதோட சி கிளாஸ் போய் நான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆனேன் சிஸ்டர். அது காரணம் வந்து நான் வந்து 7:30 வரைக்கும் நீங்கள் ஸ்டடி வச்சதால மட்டும்தான் சிஸ்டர் நான் வந்து பாஸ் ஆனேன். ஆமாம், அது பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆனது காரணமும் அதுதான் சிஸ்டர். அந்த எக்ஸாம் டைமில் கொஞ்சம் கோஆப்ரேஷன் நல்லாவே அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நம்ம முயற்சி எடுக்கிறப்ப நம்ம எதையும் சாதிக்கலான்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு விட்னஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? கண்டிப்பாக மேம், இது வந்து ஆக்சுவலாக நானே வந்து உண்மையிலே பிள்ளை வந்து இந்த இயர் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு மிட்டம்லேயும் வந்து கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டே வந்துட்டு இருந்தா, அது 1 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்டில் தவறிட்டே இருக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு முறை நீங்கள் சொன்னீங்க நான் சி கிளாஸ் மாற்றுறேன், A கிளாஸ்லேருந்து சி கிளாஸ் மாற்றுறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் மனசு ரொம்ப வலியாக இருந்தது. நான் உங்ககிட்ட இல்லை வேண்டாம் எனக்கு இப்போ A கிளாஸ்லேயே கொடுங்க கூட நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் கூட பண்ணேன். இல்லை சி கிளாஸ் போகிறதா நல்லது, நாங்கள் சி கிளாஸ் இருந்தால் நீங்கள் ஒரு கேரண்டி அன்றைக்கி கொடுத்தீங்க. 100-200% இந்த பிள்ளையை நான் பாஸ் பண்ண வச்சுட்டே என்னால் முடியும் சொன்னீங்க. அது உண்மையிலேயே அது வந்து சொல்லன்னா எப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க. நீங்கள் அதனால் சி கிளாஸ் போகிறத பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டாம், தப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஆனால் 100% அவள் பாஸ் பண்ணுவா, அதுக்கான கேரண்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்கள் டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைன் அப் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுனீங்க. அன்னைக்கு நிலைமைக்கு அதுக்கு ஒரு சின்ன நெருடலாக கஷ்டமாக இருந்தாலும் கூட உங்கள் பேச்சு அன்றைக்கி கேட்ட தொட்டு பிள்ளையும் உங்களுக்கு நீங்கள் அவளை அந்தளவுக்கு மோல்டு நல்லா ட்ரைன் அப் கொடுத்து அவளை பாஸ் பண்ண வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். சரிங்க சார். அதாவது நம்ம கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் தான் பண்ணோம். அதில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால பிரியா வந்து உண்மையிலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். பிரியா பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நேற்று அவங்க அம்மா வந்தாங்க, குழந்தைங்களோட எப்போ அடிக்கடி வருவாங்க, வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதனால் இது மாதிரி எல்லா குழந்தைங்களும் நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு இருக்கும்பொழுது குழந்தைங்களும் எக்ஸாம் டைமில் அவங்க நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் சக்ஸஸ் அடைய முடிஞ்சது. அதனால் பிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து 11th படித்து 12th முடிச்சுட்டு நல்ல மதிப்பெண்ணோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய பாராட்டு. நல்லா செய்யுங்க. காட் பிளஸ் யூ. பாஸ் ஆகிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை எப்படியோ உங்கள் அம்மா வந்து எந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிற? நீங்கள் மதுரை கூப்பிட்டு போய் அங்கே போயிட்டு படிக்க வைப்பா, இல்லாட்டி கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கல்ல. மேரேஜ் பண்ணி வச்சிடும் சித்ரா, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், எப்படியாவது படிக்க வச்சிடணும், தங்கச்சியும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அவன் கொஞ்சம் படிப்பான், எங்கேயோ படிக்கட்டும், அவன் வந்து படிப்பான் அப்படின்னு சொன்னது. ஆனால் இடையில கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எதனால் நீ எப்படி பாஸ் ஆன சித்ரா? ஆச்சரியமாக இருக்குது. நீ பாஸ் ஆன சந்தோஷம், ஆனால் எப்படி பாஸ் ஆன சொல்ல? ஏன் சத்தம் இல்லாமல் பேசுகிறேன்? மிஸ் படிச்சாங்க, நீ படிச்ச இல்லை மிஸ் படிச்சாங்க? நீ படிச்சியா? மிஸ்ஸும் சேர்ந்து படிச்சாங்க அவங்க கூட? எது உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு? மோட்டிவேஷன் யார் பண்ணா? டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணாங்க. உன்னோட பேப்பரை ரிவ்யூ பண்ணாங்களா அப்பப்போ? அதில் வந்து ஏதாவது நல்லா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாவது ஆலோசனை கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா? உன் பேப்பரை ஹெச்எம்டில் காமிச்சாங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா படத்துலயும் பாஸ் ஆயிருக்கு. முதல் டைம் ஏன்னா நான் அப்போ நான் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் எல்லா படத்துலையும் 5 படத்துலையும் பாஸ் ஆனது தான் முதல் டைம். சந்தோஷமா இருக்குது இல்லையா? சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நல்லா இன்னும் இதே மாதிரி நம்பிக்கையே இல்லை பாஸ் ஆகி வருவாங்க. பாஸ் ஆகி நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் மதுரை கூப்பிட்டுட்டு போயே தீர்வேன்னு உங்கள்கிட்ட மணிக்கணக்கில் பேசணும். மணிக்கணக்கில் பேசி இங்கேயே படிக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இவன் பாஸ் ஆகிட்டான். இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டான். நம்பிக்கைன்ற வார்த்தையை வந்து சொல்லும்பொழுது குழந்தைங்க அடுத்து முன்னேற்றம் ஆவாங்க. அதனால் நம்பிக்கை இழந்து நான் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்களை நம்ம
அவங்க சின்ன சின்ன ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு நம்ம ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்கன்றதுக்கு சித்ரா ஒரு பெரிய சாட்சி. சரிதானா? காட் பிளஸ் யூ. நல்லா படித்து அடுத்து 11th படித்து 12th நல்ல மார்க்கோட நீ போகிறதுக்கு நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ.